கலிங்க விஜயம் அத்தியாயம் 26. தேடுதல் வேட்டை. கோயில் மண்டபத்தில் ஓய்வெடுத்த மாரவர்மன் ஊர் அடங்கட்டும் என்று காத்திருந்தான். அருகில் இருந்த வீடுகளில் வெளிச்சம் குறைந்து விட்டிருந்தது. வீடுகளில் இருந்த தீப்பந்தங்களை அணைத்துவிட்டு சிறிய அகல் விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன. இன்னும் சற்று நேரத்தில் அகல் விளக்குகள் தரும் வெளிச்சமும் குறைந்துவிடும். வானத்தில் நட்சத்திரங்களோ நிலவோ காணப்படவில்லை. மேகமூட்டமாக இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் மழை தொடங்குவதற்கு அறிகுறியாக குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியிருந்தது. இதுதான் சரியான தருணம், இனி இங்கிருப்பது நல்லதல்ல என்ற முடிவுக்கு வந்திருந்த மாரவர்மன் எழுந்து நின்றான். அவன் அணிந்திருந்த கிராமவாசியின் உடை மிகவும் வசதியாக இருந்தது. மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தான் மாரவர்மன். ஒற்றை குதிரையின் குளம்புலி சத்தம் கேட்கவே அவன் மூளை வேகமாக சிந்தித்தது. குதிரையில் வருகிறவன் காவலனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் குதிரை நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தான். குதிரையில் வந்த கலிங்க வீரன் கோயில் மண்டபத்தின் அருகே ஒருவன் நிற்பதை கண்டவுடன் குதிரையை நிறுத்தி குதிரையில் இருந்தபடியே அதிகார தோரணையில், "ஏய், யாரது? இக்கிராமத்தின் தலைவன் வீடு எங்குள்ளது?" என்று கேட்டான். மாரவர்மனும் அதே அதிகார தோரணையில், "நான் தான் கிருஷ்ணதேவன், இக்கிராமத்தின் தலைவன். உங்களுக்கு என்ன வேண்டும்?" என்று மறுமொழி கூறினான். "அப்படியா? உங்களிடம் ஒரு விபரம் கேட்க வேண்டும்" என்று கூறிய காவலன் குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். மேலும், "ஐயா, இக்கிராமத்துக்கு இன்று புதியதாக வழிப்போக்கர்கள் எவராவது பார்த்தீர்களா?" என்று கேட்டான். "இல்லையே. ஏன் அவ்வாறு கேட்கிறீர்கள்? என்ன விஷயம்?" என்று கேட்டான் மாரவர்மன். காவலன் மாரவர்மனிடம், "சிறையிலிருந்து சில சிறையாளிகள் தப்பிவிட்டனர். அவர்களை பிடிக்க வேண்டும். இக்கிராமத்துக்கு எவராவது சிறையாளிகள் வந்தால் உடனே பிடித்து காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும்" என்று கூறி முடிப்பதற்குள் காவலன் முகத்தில் மாரவர்மன் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். நிலை குலைந்த காவலன் தடுமாறி விழுந்து சுதாரிப்பதற்குள் அவனது கழுத்தை மேல் துணியினால் இறுக்கி தரதரவென்று இழுத்து சென்றான். மயங்கிய காவலனின் கைகளை கட்டி ஒரு மரத்தடியில் சேர்த்து வைத்து கட்டினான். அவனது உடைவாளையும் எடுத்துக்கொண்டு தன் இடையில் சொருகி கொண்டு குதிரையில் ஏறி அதனை வேகமாக செலுத்தினான். இக்காவலனைப் போல இன்னும் எத்தனை பேர்களை எதிர்கொள்ள வேண்டுமோ என்ற யோசனையில் குதிரையை தலைநகரை நோக்கி விரைவாக செலுத்தினான். மழை இன்னும் தொடங்கவில்லை. மழை ஆரம்பிக்கும் முன்பு எவ்வளவு தொலைவிற்கு செல்ல வேண்டுமோ அவ்வளவு தொலைவிற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து குதிரையை விரைவாக செலுத்தினான் மாரவர்மன். நடுநிசி நேரம் தாண்டியது. மாரவர்மன் தன் செவிகளை தீட்டிக் கொண்டு பின்தொடர்ந்து ஏதாவது குதிரையின் குளம்புலி கேட்கிறதா என்று பார்த்து கொண்டே குதிரையை விரைவாக செலுத்தினான். எவரும் பின்தொடரவில்லை என்று நினைத்த போது சாலையின் எதிர்ப்புறத்தில் திடீரென்று குதிரைகளின் குளம்புலி கேட்டவுடன் விரைவாக சாலையிலிருந்து குறுக்கே வனப்பிரதேசத்தில் பிரவேசித்தான். சிறிது தூரம் சென்று ஒரு மறைவான இடத்தில் நின்றபடி பார்த்தபோது 5-6 குதிரையில் வீரர்கள் செல்வது அவனது கண்களுக்கு புலப்பட்டது. சரிதான், கலிங்க மன்னன் அனந்தவர்மன் சிறையாளிகளை தேடும் வேட்டையில் தீவிரமாக இறங்கிவிட்டான் என்று புரிந்து கொண்டான். குதிரை வீரர்கள் சென்ற பிறகு மறைவிடத்திலிருந்து தன் குதிரையில் மேல் ஏறிய மாரவர்மன் மறுபடியும் சாலை வழியே செல்வது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்தான். என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அருகே ஒரு குடிசை இருப்பது தெரிந்தது. அதே சமயம் மழையும் ஆரம்பித்து விட்டது. இனி மழையில் நனைய முடியாது. முதல் நாள் முழுவதும் மழையிலேயே இருந்ததால் இனிமேலும் மழையில் நனைந்தால் அவன் உடல் நலம் சரியில்லாமல் போய்விடும். வருவது வரட்டும் என்ற எண்ணத்தில் குடிசைக்கருகே சென்றான். சென்றவன் குதிரையிலிருந்து இறங்கி குடிசையின் வாயிலில் நின்றான். குடிசை பூட்டப்படவில்லை, வெறுமையாக சாத்தி இருந்தது. திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தான். குடிசைக்குள் யாரும் இல்லை. அக்குடிசை சாலையிலிருந்து பார்த்தால் தெரியாத வண்ணம் மறைவாக இருந்தது அவனுக்கு ஓரளவு தைரியம் தந்தது. இந்த மழை நேர இருட்டில் இனி யாரும் வரமாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அன்று இரவு அக்குடிசையிலேயே தங்கிக் கொள்ள முடிவு செய்தான். குதிரையை சற்று தொலைவில் உள்ள மரத்தடியில் விட்டுவிட்டு வந்து குடிசையில் படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்து நெடுநேரம் ஆன பிறகு மாரவர்மன் கண் விழித்தான். குடிசைக்கு சொந்தக்காரன் என்று எவரும் வரவில்லை. களைப்பு நீங்கிய மாரவர்மன் தான் அவிழ்த்துவிட்ட குதிரையிடம் சென்று ஒரு கணம் யோசித்தான். இனி குதிரையில் சென்றால் வீரர்களின் கவனத்தை கவருவதாக இருக்கும். கால்நடையாக பாதையில் செல்லாமல் காட்டு வழியாக நடந்தே செல்வது என்று முடிவு செய்தான். குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு அங்கேயே விட்டுவிட்டு புறப்பட்டான் மாரவர்மன். பாதையை விட்டு விடாமல் அதே சமயம் பாதையிலிருந்து சற்று தள்ளி காட்டு பகுதியிலேயே நடந்தான்.
வழியில் தென்பட்ட குளத்தில் குளித்து முடித்துவிட்டு பசி எடுத்தபோது நீரையும் பழ மரங்கள் தென்பட்டால் சில பழ வகைகளையும் தின்றுவிட்டு விறுவிறுவென்று நடந்தான். வழியில் அவனுக்கு எந்த தொல்லையும் இல்லை. ஆனால் நடக்க நடக்க அவன் நீண்ட தொலைவிற்கு செல்ல வேண்டும் என்ற மலைப்பு ஏற்பட்டது. அன்று பகல் முழுவதும் நடந்த பிறகு மாலையில் ஒரு பாழடைந்த மண்டபம் தென்படவே அங்கேயே தங்க முடிவு செய்தான். இன்னமும் கலிங்க தலைநகர் வந்து சேர்வதற்கு எவ்வளவு தொலைவு நடக்க வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. அதே சமயம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். சிறையாளிகள் தப்பிய செய்தி எட்டிய போது முதலில் அதிர்ச்சியும் கோபமும் எழுந்த போதும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இச்செயல்களுக்கு காரணம் கருணாகரன் என்று தெரிய வந்தவுடன் மன்னன் அனந்தவர்மனுக்கு கருணாகரன் மீதும் அவன் வீரத்தின் மீதும் ஆச்சரியம் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒருவித மதிப்பும் அவன் மீது எழுந்தது. நிச்சயமாக அவன் தனியாளாக இக்காரியங்களை திறம்பட செய்திருக்க முடியாது. அவனுக்கு கலிங்க நாட்டில் உதவி புரிவதற்கு தகுந்த ஆட்கள் இருந்திருப்பார்கள். எப்படியும் ஓரிரு நாட்களில் சிறையாளிகள் எவரையாவது பிடித்திருப்பார்கள். அவர்களை விசாரித்தால் யார் யார் கருணாகரனுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடப் போகிறது என்று எண்ணினான் அனந்தவர்மன். மறுநாள் மறுபடியும் ஆலோசனை சபை கூட்டப்பட்டது. மன்னன் அனந்தவர்மன் அருகில் அமைச்சர்கள், ஒற்றற்படை தலைவன், தளபதிகள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அனந்தவர்மன் முதலமைச்சர் எங்கராயனை பார்த்து, எவராவது சிறையாளிகள் பிடிபட்டிருக்கிறார்களா என்று விசாரித்தான். பேரரசே, 4 சிக்கியிருக்கின்றனர். அவர்களை கடுமையாக விசாரித்து வருகிறோம். அவர்களை விசாரித்ததிலிருந்து நாம் முன்னரே யூகித்தபடிதான் நடந்துள்ளது. வெளியே இருந்து 5-6 ஆட்கள் சிறைச்சாலையின் பின்புறத்தில் துளையிட்டு உள்ளே குதித்து முதலில் சிலரை விடுவித்துள்ளனர். அரவம் கேட்டு வந்த காவலர்களை கடுமையாக தாக்கி அனைவரையும் காயப்படுத்தியும் சிலரை கொன்றும் பின்புற வழியாகவே எல்லா சிறையாளிகளும் வெளியேறி இருக்கின்றனர். பின்னர் கடைக்கால் எடுப்பதற்காக நாம் அமைத்திருந்த பள்ளத்தின் ஊடே சென்று ஒரு சிறிய சுரங்கப்பாதை வழியாக வெளியேறி கால்வாய் கரையை அடைந்திருக்கிறார்கள். அப்போது அங்கு 5-6 படகுகளை ஏற்பாடு செய்து தயாராக வைத்திருந்தனர். கொட்டும் மழையில் படகுகள் சென்றபோது நமது கப்பற்படை தலைவரும் ஒற்றற்படை தலைவரும் பார்த்துவிட்டு சந்தேகமடைந்துள்ளனர். அந்த படகுகள் எங்கிருந்து வந்துள்ளன என்பதை அறிவதற்காக கலிங்க நாட்டு கப்பற்படையை சேர்ந்த ஒரு படகை வீரர்களுடன் அனுப்பிய போது அவ்வீரர்களை சிலர் மறைவிடத்திலிருந்து தாக்கி படுகாயப்படுத்தி அப்படகை உபயோகித்து வீரர்களின் உடையையும் எடுத்து அணிந்து கொண்டு கலிங்க வீரர்கள் போல நமது கப்பலிலேயே ஏறி தீயை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் ஒரு சீன கப்பலை சீன நாட்டிற்கு செல்லும் வழியில் தடுத்து நிறுத்தி அதன் மூலம் சோழ நாட்டிற்கு சென்று விட்டனர் சிறையாளிகள் என்று கூறினான் எங்கராயன். எல்லோருமே சோழ தேசம் சென்று விட்டனரா? பிறகு எப்படி இந்த 4 பிடித்தீர்கள்? பேரரசே, பிடிபட்டவர்களை விசாரித்த போது 8 ஆட்கள் கலிங்க நாட்டிலேயே இறங்கிவிட்டனர் என்று தெரிந்தது. அவர்களின் ஒருவனை தவிர மற்றவர்கள் கலிங்க நாட்டினர். ஒருவன் மட்டும் சோழ தேசத்தவன். அவன் பெயர் மாரவர்மன் என்பதாக தெரிவித்தனர். மாரவர்மனை பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டீர்களா? பிரபு, கடந்த 2 நாட்களாகவே ஒரு வீடு கூட பாக்கி இல்லாமல் எல்லா வீடுகளிலும் மாளிகைகளிலும் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த இல்லத்திலும் சந்தேகப்படும்படியாக ஆட்கள் இல்லை. கிருஷ்ணர் கோயிலிலும் அர்ச்சகர்கள் வீட்டிலும் கூட தேடிவிட்டோம். விழிப்புடன் இருக்கிறோம் பேரரசே என்றான் தாமையன். சரி, இங்கு உள்ளவர்கள் எவராவது தப்பியவர்களுக்கு உதவி புரிந்தார்களா என்று விசாரித்தீர்களா? அரசே, பிடிபட்டவர்களையும் காயமடைந்த நம் காவல் வீரர்களையும் கேட்டபோது இங்கு கலிங்க நாட்டில் வியாபாரம் செய்யும் நீலவண்ணன் என்ற வியாபாரியும் அவனது உதவியாளன் வீரத்தேவன் என்பவனும் கருணாகரனுக்கு உதவி செய்துள்ளனர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நீலவண்ணன் சிறைச்சாலைக்கு அருகே சில நாட்களுக்கு முன்பு வந்து வியாபாரம் செய்துவிட்டு சென்றான் என்ற விபரமும் தெரிய வந்துள்ளது. இந்த செய்தி அறிந்தவுடன் நாங்கள் நீலவண்ணனின் வணிக தளத்தில் சோதனை செய்து பார்த்தோம். அங்கு சீனர்களுடைய மட்பாண்டங்கள், கலைப்பொருட்கள், சீன பட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. நீலவண்ணன் சீன கப்பலையும் எப்படியோ தான் வசப்படுத்தி வைத்திருப்பான் என்று தோன்றுகிறது. அவனும் அவனது உதவியாளனுமே முக்கிய உதவிகளை கருணாகரனுக்கும் செய்திருக்கிறார்கள் என்றான். அனந்தவர்மன் தாமையன் கூறியதை கேட்டவுடன் கொதித்து எழுந்தான். இங்கேயே இருந்து வியாபாரம் செய்து கொண்டு அரசுக்கு எதிராக சதி வேலையில் நீலவண்ணன் ஈடுபட்டு வந்தது இங்கு எவருக்கும் தெரியவில்லையா? அவனை எப்படியாவது பிடித்து தக்க தண்டனை விதிக்க வேண்டும் என்றான். பிறகு எல்லோரையும் பார்த்து, அந்த நீலவண்ணனை எங்கிருந்தாலும் பிடித்து வர வேண்டும். அவன் சோழ தேசத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மறுபடியும் இங்கேயே வந்தாலும் அவனை பிடிக்க வேண்டும்.
அவனை பிடிப்பதற்கு என்றே காவலர்கள் சிலரை ஏற்பாடு செய்யுங்கள். அவன் எங்கெங்கு சென்றான், அவனுக்கு இங்கு யார் உதவினார்கள், இங்கு அவனுக்கு உறவினர்கள் நண்பர்கள் என்று இருக்கிறார்களா என்பதையெல்லாம் விசாரித்து அவனுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் உடனே சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டான். பிறகு எங்கராயனிடம், அமைச்சரே, சிறைச்சாலையின் 4 புறங்களிலும் காவல் பலமாக இருக்கட்டும். சிறைச்சாலையை பெரிதுபடுத்துவதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை உடனே மூடிவிட்டு சமன் செய்துவிடுங்கள். சிறைச்சாலையை பழுது நீக்கி சரி செய்துவிடுங்கள். சுரங்கப்பாதையை மூடிவிட்டீர்கள் அல்லவா என்றான். சுரங்கப்பாதையை நன்றாக அடைத்தாகிவிட்டது அரசே. சிறைச்சாலையின் 4 புறமும் பலமான காவலுக்கும் ஏற்பாடாகிவிட்டது. இனி தவறேதும் நிகழாமல் பார்த்து கொள்கிறோம். நீலவண்ணனையும் அவனது கூட்டாளி நண்பர்களையும் பிடிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்துவிடலாம். கடற்கரையோரமாக காவற்படையும் கப்பற்படையும் பலப்படுத்திவிடலாம் என்றான். அனந்தவர்மன் மேலும் சில யோசனைகளையும் கூறினான். அடுத்த 1 வாரத்திற்குள் தான் கூறிய எல்லா பணிகளையும் செய்து முடித்து விடும்படி கட்டளையிட்டு சபையை கலைத்தான் மன்னன் அனந்தவர்மன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.